இப்போ அது மாதிரி ஃபஸ்ட்டு சுவாசத்தை கவனிங்க. சுவாசத்தை கவனிச்சுட்டு மூச்சை அமைதிப்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அது போல் மோதிர விரல் இருக்கு இல்லையா, சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் மோதிர விரல்னு சொல்லுவோம். அந்த மோதிர விரலின் அடிப்பகுதி, அந்த அடிப்பகுதியை கட்டை விரலின் நுனியால் இப்படி சிறிது அழுத்தம் கொடுத்து இப்படி உட்காந்துக்கணும். நல்ல டீப் பிரீத். அந்த பிரீத் சொல்லணும் இல்லையா, அமைதியாக ரிதமிக்காக ஒரு 7 மூச்சு எடுங்க. அப்படியே அமைதியாக அப்படி 7 மூச்சு எடுத்துங்க. அடுத்தது இன்னொரு முத்திரை சுஜி முத்திரைன்னு சொல்கிறோம். இந்த கைகளை இப்படி மடக்கி வச்சுங்க. 3 விரல்களை மடக்கி கட்டை விரலால் ஒரு அழுத்தம் இப்படி நெஞ்சுக்கு நேராக இப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக வச்சுக்கணும் விரலை. மூச்சை வெளியே விடும்போது கைகள் உள்நோக்கி வரணும். மூச்சை இழுக்கும் போது கைகள் வெளியில் போகணும். இந்த விரல் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கணும். அப்படி இது ஒரு 7 மூச்சு. அதாவது எந்த முதிரையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 முறை செய்யுங்க போரும். அது பழக்கத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணணும். 7 எண்ணிக்கை, அடுத்தது 14 எண்ணிக்கை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. எடுத்த உடனே ஒரு 10 நிமிஷம் உட்கார்றது 15 நிமிஷம் உட்கார்றது வேண்டாம். உடனே அது உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்திடும்.